அனுப்பலாமான்னு கேட்குங்க. இன்னைக்கு எல்லாருமே வெளிநாட்டுக்கு தான் போகிறாங்க. நன்றி நன்றி. கும்பராசி இப்போ குரு 9ஆம் பார்வையாக பார்க்காரு. தொட்டதெல்லாம் தொடங்குற நேரம். நீங்கள் என்ன செஞ்சாலும் நல்லா நடக்கும். மனநோய்க்கு மறந்தாய். இப்போல்லாம் வெளிநாட்டுக்கு போனாதான் சம்பாதிக்க முடியும்னு எல்லாரும் வெளிநாடு போக துடிக்கிறாங்க. நீங்கள் அனுப்பலாமான்னு கேட்குறீங்க. அவருக்கு அந்த வில் பவரும் தைரியமும் கெட்டிக்காரத்தனமும் இருந்தால் நம்ம ஏன் யோசிக்கணும்? இதோட 5வது கேள்வி கேட்குறேன். மேரேஜு ஜாபு கிடைக்கிறதுக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகரை செவ்வரளி சாத்தி 3 நெய் தீபம் போட்டு 21 செவ்வாய்க்கிழமை வணங்கி வாருங்க. முருகரை 21 சுற்று செவ்வாய்க்கிழமை தோறும் சுற்றுங்க. 21 வாரம் போய் கும்பிடணும். நடக்கும். விருச்சிக ராசிக்காரங்க நல்லாவே இருப்பாங்க. முருகரை வணங்குங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகரை தேடி போய் வணங்குங்க. அவர் தான் விருச்சிகத்துக்கு அதிதேவதை. நல்லா இருப்பீங்க. பாலகிருஷ்ணன் தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம், நீண்ட நாட்களாக அரசு ஆசிரியர் பணி. தனுசு ராசிக்கு கிடைக்குமே, குருவுடைய வீடு. தாராளமாக அந்த பணி கிடைக்க நீங்கள் என்ன செய்யுங்க, சூரியனுடைய ஆதித்ய ஹிருதயத்தை ரிங்டோனை போட்டு கேளுங்க. அதோட ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரியனை போய் வணங்குங்க. ஞாயிற்றுக்கிழமை தோறும் நவகிரகத்தில் நடுவில் இருப்பார் சூரியன். அவருக்கு செவ்வரளி சாத்தி இவ்வளவு கோதுமையை பேப்பரில் மடக்கி சூரியனுடைய பாதத்தில் வச்சு அர்ச்சகர்கிட்ட உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அரசு வேலை கிடைக்கணுன்னு அர்ச்சனை செய்யுங்க. 10 ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க, வந்துடும். சிம்மராசி மகம் ஸ்டார் லோன் இஷ்யூ. லோனு தடங்கள் இல்லாமல் கிடைக்க நீங்கள் செவ்வாயும் வெள்ளியும் துர்க்கைக்கு போய் எலுமிச்சம்பழம் விளக்கு போடுங்க. தடங்கள் இல்லாமல் கிடைக்கும். ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு இலக்கிய உங்கள் கோயில், குலதெய்வம் கோயிலோ இல்லை உங்களுக்கு எந்த கோயில் இஷ்டமோ அந்த கோயிலில் இவ்வளவு நீளத்தில் ஒரு 1.5 ஜான் உயரத்தில் மணி வாங்கி கெட்டுங்க. வேண்டிக்கோங்க, நான் மணி வாங்கி கெட்டுறேன், எனக்கு ஆண் குழந்தை கிடைக்கட்டும்னு. உங்களுக்கு எந்த சாமி ரொம்ப பிரியமோ அந்த சாமிகிட்ட வேண்டிக்கோங்க. முக்கியமாக குலதெய்வம் தெரியும்னா அந்த குலதெய்வத்துக்கே வேண்டிக்கோங்க. மணி கொண்டு கெட்டுங்க, ஆண் குழந்தை கிடைக்கும். நன்றி. திருமணம் நடக்க நீங்கள் பிளேயர் சனிக்கிழமை தோறும் பைரவருக்கு நீங்கள் செவ்வரளி சாத்தி 6 நல்லெண்ணெய் தீபம் போட்டு சனிக்கிழமை தோறும் கும்பிடுங்க. 21 சுற்று சுற்றி ஒரு 11 சனிக்கிழமை போய் கும்பிடுங்க. தேடிக்கிட்டே வரும்.